குனிஞ்சு வேலை பார்த்தேன்னு வைங்க, அம்புட்டுதான் 2 நாள்ல நான் படுத்துருவேன். வாயிலன்னு வையி, உன்னையெல்லாம் நாய் தூக்கிட்டு போயிருண்டியே. என்ன பண்றது, உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் வாய் அடிக்கலன்னா காலத்தை ஓட்ட முடியுமா? மைண்ட் வயசு நினைச்சு சத்தமா பேசி விட்டேனே. அது ஒண்ணும் இல்லம்மா, இந்த உங்களை மாதிரி ஆளுங்க எல்லாம் வந்துட்டு துடைக்கணும் வைக்கணும்னு சொல்றாங்களா, நம்மளும் குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தோம்னா வீட்டுக்கு போய் எந்திரிக்க முடிய மாட்டேங்குதுமா அடுத்த நாள். அதனால தாம்மா உங்களுக்கே எவ்வளவு பெரிய வீடு வலிக்க கஷ்டமா இருக்கு. இதுல நான் வீடை வலிச்சு பாத்திரம் மண்டம் கழுவி துணிமணியை உங்களுக்கு துவைச்சு போட்டுட்டு இன்னமும் அடுத்த வீட்டுக்கு போய் அதே வேலையை பார்க்கணும். எங்களுக்கு எல்லாம் என்ன உடம்பு இரும்புலியா அடிச்சிருக்குது? ஆமாண்டி ஆமா, சும்மா தானே வந்து வேலை செஞ்சு கொடுக்குற. சொலைய மாசம் 10,000 ரூபாய் வாங்குறல்ல, எல்லா வேலையும் செய்யறதுக்கு தானே. அட போங்கம்மா, நீங்க வேற மாசம் 10,000 ரூபாய் எந்த மொழிக்கு காணும்? விலைவாசி ஜட்டு வேகத்துல போய்கிட்டு இருக்கு. நீங்க கொடுக்குற 10,000 ரூபாய பெருசா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அடிப்பாவி, 10,000 ரூபான்றது சாதாரண விஷயமா உனக்கு? எங்க சொந்தக்கார பிள்ளை அப்படிதான் சென்னையில போய் வீட்டு வேலை பாக்குற. வீட்டுல இருந்துகிட்டே வேலைதான். 3 நேரமும் சோறு போட்டுறாங்க. அவங்களே விசேஷ நாள்ல துணிமணி எடுத்து கொடுத்துக்கிறாங்க. லீவுனா 2 நாள் வீட்டுக்கு போயிட்டு வான்னு சொல்லி காசும் கொடுத்து அனுப்புறாங்க. அவளுக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? எவ்வளோடி சம்பளம்? மாசம் 25,000 ரூபாவா? 25,000 ரூபாவா கொடுக்குறாங்க வீட்டு வேலைக்கு? பின்ன இங்க மாதிரி எல்லாம் கஷ்டம் கிடையாது. அங்க வேலை வாஷிங் மிஷின்ல துணியை போட்டுக்கலாம். பாத்திரம் மண்டம் தான் அதிகமாலாம் பழங்க மாட்டாங்க. என்ன அவங்க இந்த மேகி கிண்டுறது, அதுக்கப்புறம் அந்த மாதிரி கடையில் ஆர்டர் போட்டு தின்னுக்கிறாங்க. அதனால பாத்திரம் வளர்க்குறதும் மிச்சம். துணிமணி இங்கெல்லாம் கல்லில் போட்டு உங்களுக்கு சாலாவை செஞ்சு கொடுக்கணும். ஆனால் அங்கே அப்படி கிடையாதுமா. பாத்திரம் வளர்க்குறதும் வேலை மிச்சம், துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் இருக்குதுமா. 1 இல்லை 9 இல்லை வீடை தொடச்சி பிள்ளைங்களை பார்த்துக்க வச்சுக்கிறதுக்கு அவளுக்கு 50 ரூபா. அதுவும் கடையிலலாம் ஆர்டர் போட்டால் அவளுக்கும் சேர்த்து ஆர்டர் போட்டு கொடுத்துருவாங்க. அப்படி இருக்கிற சொகுசா, இதுவும் ஏசி ரூமு வேற. இங்கே மாதிரியா? இவ்வளோ கொடுக்கும்போதே இந்த வாய் அடிக்கிறேன். இன்னும் நான் 25,000 கொடுத்து உனக்கு அந்த அளவுக்குலாம் செஞ்சேன்னு வையி, உன்னை கையில் பிடிக்க முடியாதே, தலைகீழால நடப்ப. இங்கே பாருங்கம்மா, நான் வேலை செய்யறதுலாம் குறைச்சோன்னீங்கன்னு வைங்க, அப்புறம் அவ்வளோதான். 2 நாள் நான் லீவு போட்டாலே வாடி 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 வாடின்னு புலம்புறதெல்லாம் மறந்துட்டீங்களோ? நம்ம கடுகு சிறுசுனாலும் காலம் பெருசுமா. வேலை ஒன்றும் பட்டா வேலை செய்வேன். நான் வேலை செய்கிற வேலைக்கு எனக்கு 50,000 கூட கொடுப்பாங்க. சரி சரி, வேலையை பாரு வேலையை பாரு, வாய் அடிக்காம வேலையை பாரு. சாமியார் வேற வந்துட போறாரு. ஆனாலும் உங்க காரியத்துல கணக்கா இருப்பீங்கம்மா. வேலைய பாருடி, ஏண்டி வெட்டி நாய் அடிக்கிற? இங்க தொடச்சு முடிச்சுட்டு இந்த வெளியெல்லாம் கழுவி விடணும், வாசல மொழிவி விடணும், சாணி எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். பாருங்கம்மா, வீட்டுக்குள்ள துடைக்கிறதுக்கு ஒரு காசு, வெளியெல்லாம் சாணி போட்டு மொழுகணும்னா அதுக்கு 500 ரூபா சேர்த்து போட்டு கொடுத்துருங்க. அடி பாவி, எண்டி என்ன தங்க விலைய சட்டு வேகத்துல போகுது. இப்ப ஒரு ரேட்டு, சாயங்காலம் ஒரு ரேட்டு, ராத்திரி படுக்கும் போது கூட ஒரு ரேட்டு போடுறாங்க. நாங்க சாதாரண ஆளுகளா, எங்களுக்கும் சேர்த்து போடுங்க. அப்பதானே நாங்களும் புள்ள குட்டிகளுக்கு ஏதாவது ஒரு சேர்க்க முடியும். சேர்த்து தானே வச்சிருக்கீங்க, கொடுத்தா நான் குறைஞ்சா போயிருவீங்க. ஆத்தாடி, உங்ககிட்ட வாயை கொடுத்தேன்னு வையி, நீ என் சொத்தையே எழுதி வாங்கினாலும் வாங்கிடுவ போல இருக்கே. வாயை மூடிட்டு வேலையை பாருடி. வீட்டுக்கு மருமக வந்துருச்சு, சரி நமக்கு கொஞ்சம் வேலை கம்மியா இருக்குன்னு பார்த்தா வீட்டுல வந்த மருமகளை உட்கார வச்சுக்கிட்டு நம்மளை போட்டு உயிர் எடுக்குது இந்த அம்மா. இதுலயும் வேலை செய்யும் போது 1000 நொட்டம் சொல்லிக்கிட்டு பக்கத்திலே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன வீடை தொடக்காமைய ஓடிட போறோம், தொடச்சுக்கிட்டு தானே இருக்கோம். அந்த வரம் மட்டும் அமைஞ்சிருச்சுன்னு வையே, நான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாயிடும். ஏன்னா நம்ம தான் காலம் முழுக்க கஷ்டப்பட்டு கஞ்சி குடித்தோம். நம்ம பிள்ளையாவது நல்லா இருந்தால் அது போதும். எப்படியோ பையன் இப்போ தான் பொறுப்போட வேலைக்கு போகிறான். எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்ம பையனா பொறுப்போட வேலைக்கு போகிறதுன்னு. எப்படியோ உன் பையன் பொறுப்பாக வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுத்தா சரிதான். நான் ஒன்று பெற்றிருக்கேன் பாரு, 10 ரூபா சம்பாதிச்சு இன்ன வரைக்கும் கொடுத்ததில்ல. நம்மக்கிட்ட இருந்த சுருட்டிக்கிட்டு போதுங்களே தவிர அதுங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணமும் இல்லை, அதுங்களுக்கு அந்த இதுவும் இல்லை. ஆனாலும் குடி இந்த வயசுலயே. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல அந்த பழக்கம் இல்லை என் பையனுக்கு. இந்த அங்க படுத்திருக்கிறது யாரடி? தலை செடி புதருக்குள்ள இருக்குது, காலம் மட்டும் நீக்கி கிடக்குது. உசுறு இருக்கா இல்லையே, செத்துக்கிட்டு போய் கிடக்குறாங்களான்னு தெரியலையே. அட ஆமா சரோசா, யாரு என்னன்னு தெரியல. தலைய காணா, காலும் கையும் மட்டும் தானே இருக்கு. ஐயோ பயமா இருக்கே. நம்ம ஊர் பயல்களை நம்ப முடியாது. குடிச்சு விட்டு சண்டையை போட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டாடுகளான்னு தெரியலையே. எங்க பக்கத்துல போறவ இங்கிட்டு வாடி. யாரு என்னன்னு தெரியாம எப்படி போய் பாக்குறது? நீ இது கைய காலை இது வச்சுப்படாத. அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ்ன்னு நம்ம கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய முடியாது. அப்புறம் அவங்க மேல நம்ம கையில ரேகதான் இருந்துச்சுன்னு
வான்னு சொல்லி நம்மள உள்ள புடிச்சு தள்ளிடுவாங்க. ஹாப்பி அப்படியுமா பண்ணுவாங்க? நீ டிவி எல்லாம் பாத்தியா பார்க்க மாட்டியா? நான் எங்க டிவியை பார்த்தேன்? நமக்கு எங்க டிவியை பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு? வீட்டில் இதுகளுக்கு பொங்கி போடவும் இவங்க பார்க்கறத தான் நம்ம உட்காந்து பார்க்கறதா இருக்கு. அதுவும் இவங்களுக்கு பொங்கி போட்டு நமக்கு வேலைக்கு போயிட்டு வந்தாலே உடம்பு டயர்டில் அப்படியே தூங்கிடுறோம். இதில் டிவி எங்க நம்ம பார்த்தோம்? கேரு கம்மனி இரு, சும்மா கூப்பிட்டு பார்ப்போம் கேக்குதா இல்லையான்னு. அடியே இங்க வந்து நில்லடி. ஐயோ பயமா இருக்கே, திக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. போனாதான் போனான், அந்த வழியில போய் தொலைஞ்சிருக்கணும், இந்த வழியில வேற வந்துட்டான். யாரு யாரு இங்க பாருங்க, யாரு அங்க படுத்து கிடக்குறீங்க? கேருங்க யார் அங்க இருக்கிறது? என்னாடி மூச்சையுங்கானா பேச்சையுங்கானா? ஐயோ ஒருவேளை செத்து கித்து போய் கிடக்குறாங்களோ? யாரு? எதுக்கு என்ன பார்த்து பேய் கட்ட மாதிரி ஓடுறீங்க? அட கடவுளே, ஐயோ மாடசாமி அண்ணே நீங்களா? நான் கூட யாரை என்னவோ நினைச்சு பயந்து போயிட்டேன் போங்க. அட ஏமா நீங்க வேற, நானே இப்பதான் குவாட்டரை போட்டுட்டு செவ்வாய் கிரகத்துக்கு போய்கிட்டு இருந்தேன், போனவன அப்படியே தட்டி எழுப்பிட்டீங்க. தட்டி எழுப்புனாமா? கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சதுல திக்குன்னு உயிர் போய் உயிர் வருது, தட்டி எழுப்புறாங்களா? தட்டி உசுர என்னதுக்கு நோண்டி எடுத்திருப்பீங்கண்ணே. என்னென்ன பழக்கம் இது? வீடு வாசல் கூட மறந்துவிட்டு இப்படி குடின்னு குடிச்சுவிட்டு வீட்டுக்கு கூட வராம இப்படி ரோடு காடெல்லாம் படுத்து கிடக்குறீங்க. பிள்ளைங்க தலைக்கு மீறி வளர்ந்துட்டாங்க, நம்மளை பார்த்து தான் பிள்ளைங்க எல்லாம் கற்றுப்பாங்க. இப்படி நீங்கள் குடிச்சு அழுந்தீங்கன்னா அப்புறம் நாளை பின்ன எப்படி உங்கள் பையன் உங்களை மதிப்பான்? இல்லை நாளை பின்ன உங்களை மதி உங்கள் பையன் பழகுனா என்ன பண்ணுறது? பையன் தலைக்கு மீறி வளர்ந்தாச்சு, அவன் இனி குடும்பத்தை பார்த்துப்பான். இனி நம்ம காலத்தை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். ஆமாம், நீங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போய் சேர்ந்துருவீங்க. இதுலேயும் வேற குடல் வெந்து போச்சு, அதாகி போச்சு, இதாகி போச்சுன்னு ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்குவீங்க, பிள்ளைங்க உசுரை போட்டு எடுத்துக்கிட்டு. உங்களையெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. பாவம் அந்த சிம்ரனு எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவங்கம்மா கஷ்டப்படுறா, அவள சந்தோஷமா இருக்கா. என் பையன் அப்படியே வாங்கி போடுறான், நல்லா தின்னு கொளுத்து போய் அவ வாட்டுக்குள்ள இருக்கா. ஆமா ஆமா, கொண்டாட்டிங்க எப்பயும் நீங்க வாங்கி போடுறது தின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினப்பு. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை நினைக்க மாட்டாங்களானே? ஏன்னே இப்படி பழகுறீங்க பழக்கம்? நீங்க அந்த மாதிரி பழகுற மாதிரி பொண்டாட்டிங்க நாங்களாம் இப்படி குடிச்சுக்கிட்டு ஆடுனா எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அப்படிலாம் பேசக்கூடாதுமா, அப்படிலாம் பேசக்கூடாது. நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா மண்டிக்கு ஏறி போய் ஏதாவது பண்ணி போடலாம் போல இருக்குது. நான் இதுக்கு மேல எதுக்கு வாழணும்? எதுக்கு வாழணும்? இனி நான் வாழ மாட்டேன், வாழ மாட்டேன். என் பையனே என்னை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிட்டானே, நான் இனி வாழ மாட்டேன், வாழ மாட்டேன். அவனையும் மட்டும் தூரம் படிச்சு ஆளாக்கி இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுக்கு அவன் என்ன வார்த்தை சொல்லிவிட்டான். வாழ மாட்டேன், இனி நான் வாழ மாட்டேன். இதுக்கப்புறமும் நான் உயிரோட இருக்கிறதுல எந்த பயனும் கிடையாது. புள்ள 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 புள்ளன்னு புள்ளக்காக எல்லாம் பண்ணி கடைசியில என்னைய இந்த வார்த்தை பேசி விட்டானே. நான் போறேன், செத்து போறேன். அத்தை போகாதீங்க அத்தை. ஐயோ ஐயோ ஐயோ, என் அண்ணன் பிள்ளையும் மனசுல நான் அம்புட்டு ஆசையை வளர்த்து வச்சுட்டேனே. இப்ப என் அண்ணன் முகத்துல என்ன முழிக்க முடியாது. இந்த பையன் இப்படி என்னைய ஏமாத்தி விட்டானே. கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன குறை? அவளுக்கு என்ன கையை கால் இல்லையா? இல்ல சொத்து சுகத்துல குறைஞ்சவளா? இல்ல காசு பணம் எதுவும் இல்லாதவளா? இல்ல படிப்புல எதுவும் குறைஞ்சவளா? எல்லாமே இருக்கே. அப்படி இருந்தா அவளை வேணான்னு விரட்டுறானே. வேணாம், இதுக்கப்புறமும் நான் என் பேச்ச கேட்காத பிள்ளையோட இனி நான் அவனுக்காக வாழ்றதே இல்ல. நான் போறேன். அத்தை வேணான்ட்டு. அத்தை அத்தை, அம்மா, ஐயோ யாராவது வாங்கலே, எங்க அத்தை கிணத்துல விழுந்துட்டாங்க, வாங்கலே அத்தை. இப்ப நான் மாமாவுக்கு என்னத்தை பதில் சொல்ல போறேன்? அத்தை, எங்கிட்ட அலற மாதிரி சத்தம் கேக்குதுல்ல? ஆமா, கிணத்தடி பக்கம் ஏதோ அழுகுற மாதிரி சத்தம் கேக்குது. என்ன இதுன்னு தெரியலையா? எந்த பிள்ளை அழுகுதுன்னு என்னன்னு பார்த்தா எப்படி தெரியும்? அங்க போய் பார்த்தா தானே தெரியும். மொத்தத்துல இப்போ உன் மாமியார் உன் மேல அன்பா பேசுறாங்க, அப்படிதானே? ஆமாம்மா, முதல்ல இருந்ததுக்கு அவங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, என்கிட்ட அன்பாக தான் பேசுகிறாங்க. மாமனார் எதுவும் சொல்கிறதில்ல.
அப்படித்தான் நல்ல விதமா அவங்கள பேசி கைக்குள்ள வச்சுக்கணும்டி. சரியா? கூடமான வேலை செஞ்சு கொடுக்கணும். நீ பாட்டுக்கு ரூம்லயே அடக்கொடி கணக்கா இருக்காம இங்கே தான் நீ ரூம்ல இருப்ப. உனக்கு சாப்பாடு தந்து எல்லாம் கொண்டு வந்து இறக்குவேன். அதே மாதிரி அங்கேயும் இருக்கக்கூடாது. சரியா? உன் மாமியார் மனசு மாறினதே பெரிய விஷயம். நீ அப்படியே அவங்கள்ட்ட காக்கா பிடிச்சி அப்படியே நீ இது பண்ணிக்க. சரியா? அப்பதான் நாளை பின்ன இந்த விஷயம் தெரிஞ்சாலும் சரி நம்ம மருமவ நம்ம கிட்ட அன்பா இருக்கா, அதனால ஏத்துக்கோன்னு ஏத்துப்பாங்க. நீ பாட்டுக்கு இருக்காத. அம்மா அவங்க ஏற்றுக்கிட்டாலும் என் வீட்டுக்காரர் ஏற்றுக்க மாட்டார் போலம்மா. ஏத்துக்க மாட்டாரா? உன்னை விரும்பி இதெல்லாம் கல்யாணம் பண்ணது? அப்புறம் என்ன? இந்த விஷயம் எப்போ தெரிஞ்சுதோ அப்பையிலேருந்து அந்த விருப்பமும் போச்சு, எல்லாமே போச்சுமா. இப்போல்லாம் மூஞ்சதாம்மா காட்டுறாரு. அதுவும் இல்லாமல் என்னை அடிக்கிறாருமா. அடிக்கிறானா? என்னடி சொல்ற? உன் மேல தூசி திரும்ப கூட படாம நான் பார்த்துப்பேன் அத்தை. நீங்க பார்த்துக்கிட்டதை விட நான் என் பொண்டாட்டி அப்படி பார்த்துக்குவேன் இப்படி பார்த்துக்குவேனாரு. இன்னைக்கு என்ன அடிக்கிறாருன்ற? பொய் சொல்லாத. உன்கிட்ட போய் சொல்லி எனக்கு என்னம்மா ஆக போகுது? ஒவ்வொரு நாளும் அடி மிதிமா. நேத்தெல்லாம் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு போட்டாருமா. அடி பாவி, ஏண்டி கழுத்தை பிடிச்சி நெரிச்சாரா? நானும் சரி உங்க அப்பனும் சரி இன்ன வரைக்கும் உன் மேல கையை வச்சிருப்போமா? அந்த மனுஷன் என்னடி உன்னை அடிச்சதுன்ற? கொஞ்ச நேரத்தில் நானே நினச்சேன் அவ்வளோதான் நம்ம செத்து போகிறோம், கழுத்தை பிடிச்சிட்டாரு அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் விட்டுட்டாருமா. இண்டி அவன் என்ன பைத்தியக்காரனாடி? புள்ளைய ஓடி விரும்பி வேணான்னு விரட்டி விரும்பி கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான், காலை பிடிச்சி உடைக்கிறான்ற. யாரு? உங்க அப்பனுக்கு சொன்னேன்னு வையே, உங்க அப்பா வந்து கை காலை மூச்சு விட்டுருவாரு அந்த ஆளுக்கு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? என்ன பண்ணி தொலைது? உன்னோட பிரச்சனைனாலதான் வாயை திறக்காம இருக்காரு. இல்லன்னு வையே, இதெல்லாம் சொன்னேன்னு வையே, அவ்வளவுதான் மூட்டை கட்டிட்டு போய் எங்கேயோ வீசிட்டு வந்துருவாரு. வேண்டாம்மா, அப்பாட்டெல்லாம் சொல்லாதம்மா. என் புருஷன் என்ன வெறுத்துறக்கூடாதும்மா. ஆமா, என் புருஷன் வான் புருஷன் சொல்லிக்க. பைத்தியக்காரி உனக்கெல்லாம் அறிவு வெங்காயமே இல்லடி. நானும் அத்தனை தடவை உங்ககிட்ட சொன்னேன், கொஞ்சமாவது பொறுமையாயிருன்னு. கேட்டியா? போலீஸ் ஸ்டேஷனை வச்சு காலில் விழுந்து கதறணும். அப்பயே எங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு வந்து தொலைஞ்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்குமா? இப்போ பாரு, என் குழந்தை இல்லை உன் குழந்தை இல்லைன்றாரு. என்ன நடந்துச்சு என்ன கண்டாவின்னு உனக்கு தான் தெரியும், எங்களுக்கு எப்படி தெரியும்? அம்மா அது ஆமா, அதுக்கு மட்டும் வாயே திறந்துடாத. நிலா என்ன பண்ணி தொலைகிறதுன்னு எனக்கு தெரியல. உங்க அப்பா வர சொல்லி மாப்பிள்ளைகிட்ட பேசட்டுமா? மாப்பிள்ளைகிட்ட பேசுனாலும் அவர் மாறுவாருன்னு தெரியலம்மா. அவர் என்கிட்ட டைவர்ஸ் கேட்குறாருமா. எது? டைவர்ஸ் கேட்குறாரா? ஏண்டி கல்யாணம் ஆகி 3 நாள்ல என்னடி டைவர்ஸ்? ஆமாம்மா, என்கிட்ட டைவர்ஸ் தான்மா கேட்குறாரு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலம்மா. செத்து போயிடலாம் போல இருக்குமா. அப்படியே வயிற்ற அடிச்சுக்கலாம் போல இருக்குமா. எனக்கு எப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நினச்சி கூட பார்க்கலம்மா. நான் யாருக்கு என்னம்மா பாவம் பண்ணேன்? எல்லாத்துக்கும் நல்லது தானம்மா செஞ்சேன். அதுக்காக பாரு கடவுள் எனக்கு எப்படியாப்பட்ட தண்டனையை கொடுத்துருக்காருன்னு. ஐயோ, என் புள்ள இப்படி கண்ணீர் சிந்துறாளே. நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். நமக்கு மட்டும் பாரு எப்படி வருதுன்னு. அன்னிக்கறியெல்லாம் இங்கே வந்து நல்லா இருக்கா, ஆனால் நீ போய் அங்கே கஷ்டப்படுறியடி. ஐயோ ஆண்டவனே, இதுக்கு தான் உன்னை தங்கமா பெற்று பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தோமா? உன் காலை கூட தரையில் வைக்க விடாத அளவுக்கு பார்த்து வளர்த்தோமேடி. இன்னைக்கு இப்படி அழுது ஒப்பாரி வைக்கிறியாடி? அம்மா என்னால் முடியலம்மா, செத்துடலாம் போல இருக்குமா எனக்கு. நீ எதுக்குடி சாவுற? நீ எதுக்கு சாவுற? கம்முனு இரு, நம்ம அந்த மாப்பிள்ளை மனசை மாற்றுவோம். சரியா? நான் சாமியார்கிட்ட போய் கயிறு வாங்கிட்டு வந்து மாப்பிள்ளை கையில கட்டி விட்டுருவான். அப்படி எதுவும் கட்டுனா உன் பேச்ச கேட்பாருல்ல. ஏம்மா நீ என்னமோ பைத்தியமாமா? இவ்வளோ தூரம் என்கிட்ட பழகி பேசுனதுனாலே என்னை புரிஞ்சுக்காம என்னை வெறுத்து ஒதுக்குறாரு. இதில் வேற சாமியார்கிட்ட போய் கயிறு கட்டினோடனே மட்டும் கேட்டுருவாரா? போமாங்கிட்டு. இல்லடி, அந்த முத்தாயியோட மருமகனும் இப்படி தாண்டி பேச்ச கேட்காம இருந்தாராம். போய் கயிறு கட்டின உடனே பேச்செல்லாம் கேட்குறாராமாண்டி. நாங்கள் அவகிட்ட போய் கேட்டு போய் வாங்கிட்டு வந்து கட்டிடுவோமா? ஏதாவது ஒன்று பண்ணுமா, என்னால் முடியலம்மா. எனக்கு அவர் வேணுமா, அவரை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுமா. ஐயோ, வயிற்றுல உண்டானதையும் ஒன்றும் பண்ண முடியல. 1 மாதம் 2 மாதத்துலேயே சொல்லி தொலைஞ்சிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. எனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? என் வாயில கிண்டாத. எப்பயுமே எனக்கு பீரியட்ஸு தள்ளி போவோம். அதனால எனக்கு என்னன்னே ஒன்றும் தெரியலம்மா. 2 மாதம் 3 மாதம் ஆகும்ல, அந்த மாதிரின்னு நினச்சிட்டு விட்டுட்டேம்மா. இது முன்னையே தெரிஞ்சிருந்தா நான் ஏதாவது பண்ணியிருப்பேனம்மா. ஐயோ ஆண்டவனே, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை தலை விரிச்சு ஆடுனுச்சான். அந்த கன்றாவி தான் இப்போ உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னைக்கு உன் வாழ்க்கையில் விடிவு காலம் வருமோ ஆண்டவனே. என் புருஷனுக்கும் பாசம்லாம் இருக்குதான் போல இருக்கு. நான் கூப்பிட்டா கூட வெளியெல்லாம் கூட்டிகிட்டு வர மாட்டீங்க, வீட்டில் சமைக்கிறேன்னுவீங்க. இன்னைக்கு வீட்டில் சமைச்சு வச்சிருக்குது, கடைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. எல்லாம் உன் மேல இருக்க பாசம் தான்.
அதெல்லாம் வாய் திறந்து சொன்னா தானே தெரியும். வாய்க்குள்ளே வச்சிருந்தா எப்படி தெரியும்? என்ன என்னைக்கு இல்லாத திருநாளும் இன்னைக்கு என் மேலே பாசம் பொங்கி வலியுது. பாசமெல்லாம் பொங்கி தான் வலியுது எப்பயும். உனக்கு தான் அது உரைக்கிறது இல்லை. என்னது? அது ஒன்றும் இல்லை, அத்தை வந்திருக்காங்க. என்ன விஷயம்? விடிய விடிய நாம என்கிட்ட சீதைக்கிராம சித்தப்பன்னு சொன்ன கதையா? என்ன கேட்குறீங்க? இங்கே பாரு, அத்தை எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்டேன். அன்னைக்கு தான் நான் சொன்னேன்ல. என்னைக்கு? யார்கிட்ட? எப்ப? என்னைக்கு யார்கிட்ட எப்பன? உங்ககிட்ட தான் சொன்னேன். அன்னைக்கு தான் சரி சரின்னு தலையாட்டினீங்க. சரி இருக்கட்டும்ல சொன்னீங்க. எப்படி? முந்தா நேற்று சாயங்காலம். அடி பாவி, நீ வந்து எதையோ சொல்லிக்கிட்டு இருந்த, அவங்க வாராங்கன்னு சொல்லலையே. அவங்களாம் வாராங்கன்னு தான் சொன்னேன். நீங்கள் தான் சரி. நீங்கள் எங்கள் அண்ணன் முதல்ல மதிக்க மாட்டேங்குது, எங்கள் அம்மாவும் பார்க்க மாட்டேங்குது, வைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னேன். நீங்கள் தான் சரி வரட்டும், இங்கே இருக்கட்டும், நீங்கள் காலம் முழுக்க நம்மளை கஞ்சி ஊற்றுவோம் நீங்கள். அதனால தான் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏம்மா, உங்க அம்மாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் ஆகாது. நெருப்பையும் தீய பஞ்சையும் பக்கத்துல வச்சீங்கன்னா ரெண்டும் தீ பிடிச்சி கொழுந்து விட்டு எரியாதா? தண்ணியை ஊற்றி அணைக்கிறதுக்கு என்னைக்கு நம்ம பக்கத்துலேயே இருக்க முடியுமா? அவங்க பாட்டுக்கு அவங்க வீட்டில் இருக்க போறாங்க. நீ எதுக்கு கூட்டிட்டு வந்த? அதானே பார்த்தேன். என்னால் இல்லாத திருநாளாக என் புருஷன் என்னை கூட்டிக்கிட்டு வந்து இப்படி கடையிலலாம் உட்கார வச்சு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறானேன்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது இதுக்காக தான் எங்களை வர சொன்னீங்களோ. இப்போ என்ன, உங்கள் ஆத்தா மந்திரம் ஓதி இருப்பா, அவள் ஓத ஓத உனக்கு சாமி ஏறி இருக்கும். உடனே என்கிட்ட வந்து எங்கள் அம்மா வீட்டை விட்டு துரத்துன்னு சொன்னாளா? அம்மா, இது வீடு கிடையாது, கடை. மரியாதையே பேசும் முதல்ல உட்காரு. பேய் மாதிரி கைய ஆட்டிக்கிட்டு இருக்காம. நாங்கள் பேய் தான். இந்த பேயோட தானே இத்தனை வருஷமா குடும்பம் நடத்துனீங்க. உங்கள் ஆத்தா கறி தூவம் போட போட இங்கே சாமி ஏறுதோ? பாரு, எனக்கு எந்த சாமியும் ஏறல. அவங்க இருக்க வேண்டிய இடத்துல தான் மதிப்பு மரியாதை. சரியா? அவங்கள முதல்ல அனுப்பி வை. என்னால் முடியாது. அப்படி எங்கள் அம்மாவை அனுப்பணும்னா உங்கள் நொக்காவையும் உங்கள் மாமாவையும் வீட்டை விட்டு துரத்துங்க. அப்புறம் நான் எங்கள் அம்மாவை வீட்டை விட்டு துரத்துறேன். ஏய், என்ன உமா பேசிக்கிட்டு இருக்க? அவங்க எந்த நிலையில இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அவங்களுக்கு என்ன வீடு வாசலா இல்லை? அவங்க புருஷனுக்கு என்ன வேலை வெட்டியா இல்லை? கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்குறாங்க. தனி கொடுத்தனம் போனா என்ன? ஏன் அவங்க மாமியார் வீடு தான் பங்களா சைஸில் இருக்குது, அங்கே போய் இருந்தா என்ன? எங்கள் அம்மாவுக்கு என்ன அப்படியே இருக்குது? எங்கள் அண்ணங்காரனும் கஞ்சி ஊற்றுறதுக்கு கூட இப்போல்லாம் கணக்கு பார்க்குறான். போதாத குறைக்கும் அவன் வாடகை வீட்டில் தான் கடந்து கஞ்சி குடிச்சிக்கிட்டு கிடக்கிறான். அவன் வீட்டில் எங்கள் அம்மா கடைசி காலத்தில் கஷ்டப்பட்டு இது பண்ணணுமா? அதனால் எங்கள் அம்மா நம்ம கூட தான் இருக்கும். அம்மா சொன்னா புரிஞ்சுக்க. உங்க அம்மா அதை இதுன்னு சொல்லி கொடுத்து குடும்பத்தை கலைச்சு விட்டுரும். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்து குடும்பத்தை கலைக்குது. அப்போ உங்கள் அம்மா இப்போ என்ன வேலை பார்த்துருக்கு? உங்கள் அம்மா உங்களை ஏற்றி விட்டு இங்கே எங்கள் அம்மாவை துரத்தி விட சொல்லலையா? முதல்ல நான் எங்கள் அம்மாவை துரத்துனேன்னா உங்கள் நொக்காவையும் உங்கள் மாமாவையும் வீட்டை விட்டு துரத்து. அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மாவை துரத்துறேன். அது வரைக்கும் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கும். அப்படி உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்கள்லாம் வீட்டை விட்டு போங்க, நான் இந்த வீட்டில் இருக்கேன். நான் சாதாரண பொண்ணுன்னு நினச்சியா? நான் சாப்பிட்டு கிடையாதியா, ரக்குடு பயலுவ மட்டும் அம்மா அப்பாவை பார்க்கணும். பொம்பளை பிள்ளைங்க நாங்கள் பார்க்கக்கூடாதா? நானும் பார்ப்பேன். எங்கள் அம்மா இங்கே தான் இருக்கும். என்ன இது? இவளெல்லாம் திருத்தவே முடியாது. அவங்க அம்மா வந்து சும்மா இருந்தா நான் எதுக்கு வீட்டை விட்டு போன்னு சொல்றேன்? அது வாய வச்சுட்டு கம்முன்னு இருக்காம ஆள் இருக்கும்போதே தூபம் போட்டுக்கிட்டு இருக்கு. இவன் அதை பிடிச்சிக்கிட்டு ஆடுறா. ஐயோ, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. கடைசியில நம்மளை போட்டு ஒரு வழியை பண்ண போறாங்க. ஐயோ, யாராவது வாங்களே. அத்தை. ஆட, ஏன் பொண்டாட்டி? ஏண்டி வீட்டுலதான் குளிக்கிறதுக்கு பாத்ரூம் கட்டி வச்சிருக்குல்ல, அதை விட்டுவிட்டு என்னடி இங்க வந்து குளிச்சுக்கிட்டு கிடக்குறவ? உனக்கு நீச்சலும் தெரியாது, ஒரு கன்றாவையும் தெரியாது. குளிக்கிறதுக்கு ஒரு ஆசை வேண்டாமா? ஆசை. அண்ணே, அவ ஏதோ தண்ணிக்குள்ள விழுந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கா போல இருக்குது. நீங்க என்ன பைத்தியக்காரமே பேசிக்கிட்டு இருக்கீங்க? குதிச்சு பொண்டாட்டியை காப்பாத்துங்கனே. அத்தை. என்னது, கணத்துக்குள்ள விழுந்துட்டாளா? அண்ணே, என்னனே மசமசன அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கீங்க? கீழே குதிச்சு காப்பாத்துங்கனே. ஐயோ, இவ எதுக்கு இப்படி கிணத்துல வந்து குதிச்சாலும் தெரியலையே. இதுக்கும் நமக்கு எதுவும் சம்பந்தம் இருக்குமா? ஐயோ, இவளுக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்தானுச்சுன்னா அந்த பையன் என்ன பொழந்து கட்டி போடுவானே. ஐயோ, இது என்னடா பெரும் தலையெழுத்தா இருக்குது. ஐயோ, எங்கிட்டு போனாலும் நமக்கு பிரச்சனை இழுத்து விடுறதுல மட்டும் குறியா இருக்காடா. அண்ணே, என்னனே அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? குதிங்கனே. ஐயோ, என்ன செய்யதாச்சுன்னு தெரியலையே.
இருந்தா பூமிக்கு இல்லைன்னா சாமிக்கு, அவ்வளவுதான். விழுந்துடா மாட சாமி. இவ உயிருக்கு ஏதோ ஆபத்துனா உன் பையன் என்ன பொழந்து கட்டி போடுவான். குதிச்சுடு. ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இந்தா இரு இவன் அரவிந்துக்கு போன் போட்டு சொல்லு, அவங்க அம்மா தண்ணியில விழுந்துட்டான்னு சொல்லு. அந்த 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 போன் பண்றேன். ஐயோ பதட்டத்துல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே. அடியே, உனக்கு உழுகிறதுக்கு வேற எதுவுமே தெரியலையா அடி? ஏன்டி இந்த வேலையை பார்த்து விட்டு? ஐயோ, பண்ணிக்கணா எனக்குறாளே. தண்ணியை இது ஊறுப்பட்டதை குடிச்சிருப்பாளோ? தூக்க முடியலையே. தூக்கிட்டு ஓடியாங்கனே. ஏமா பண்ணி கணக்கில் இருக்காமா, கொழு கொழுன்னு கொளுத்த பண்ணி கணக்கா இருக்கா. இவளை தூக்க முடியாம நானே திணறிக்கிட்டு கிடக்குறேன். இருமா. ஐயோ ஆண்டவனே, நம்மளே இழுத்து சேர்த்து போட்டு தள்ளிடுவோம் போல இருக்கு. நான் காலத்துக்கு அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. பாரினுக்கு போனவன் பாரின் சரக்கெல்லாம் கொண்டு வரேன் நானு, அதெல்லாம் அனுபவிக்காம போயிருவனும். ஐயோ இழுக்க விழாளு. அடியே, நீ இல்லாம என்னையும் சேர்ந்து போட்டு தள்ளிடாதடி. வாடி. ஐயோ ஆண்டவனே. ஆட நீ வேறமா கொஞ்ச நேரம் கம்முன்னு இருமா. ஐயோ ஏடி, கல்யாணம் ஆன புதுசுல ஒற்றை குச்சி மாதிரி இருந்தடி. உன்னை தூக்கி காத்து மாதிரி ஊதுனா கூட பறந்துருவடி. இப்படி தின்னு கொளுத்து போய் கிடக்குறியடி. பாக்குறதுக்கு தான் ஒற்றை குச்சி மாதிரி இருக்க, ஆனா பண்ணி கணக்குற. அம்மா இழுக்க முடியலையே ஆண்டவனே, இழுக்க முடியலையே. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு வாங்க. அவசரத்துல ஏதாவது எடுக்கிற முடிவு தப்பு ஒண்ணு கிடக்க ஒண்ணாயி போச்சுன்னா உசுரில போகும். என்ன இவ பைத்தியக்காரி மாதிரி விழுந்துட்டா? ஐயோ என்ன ஆகுமோ தெரியலையே. ஆண்டவனே நீதான் காப்பாத்தணும். இந்த வா அந்த பக்கம் போவான். அங்கிட்டு இருந்து அப்படியே அவங்கள கையை பிடிச்சு இழுத்துடலாம். அம்மா ஒரு வழியா இழுத்துக்கிட்டு வந்தாச்சு. அம்மா